விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி பகுதியில் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், இந்த நிகழ்வுகளை முதலமைச்சரோடு வேறு யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று விழுப்புரம் மாவட்டம் மாலை வந்தாரு. இன்று காலை சாலையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவரோட வரவேற்பை ஏற்றுக்கொண்ட தமிழக முதல்வர் யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அருகே இருக்கக்கூடிய வழுதரெட்டி பகுதி, இந்த பகுதியில பாத்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சுமார் 4 கோடி மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கத்தை தற்போது தமிழக முதல்வர் திறந்து வச்சிருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், இவர் பாத்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சராக திமுக இருந்திருக்காரு. அதே போல உழைப்பாளர் கட்சியோட தலைவராக இருந்து அவர் திமுக இணைஞ்சப்போ இந்த உதயசூரியன் சின்னம் திமுக சேர்ந்துச்சு. அதன் அடிப்படையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில இந்த நினைவரங்கம் சுமார் 4 கோடி மதிப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் அமைச்சர் பதவியில் இருந்தப்போ யாராவது கூட இருந்தாங்க, யாராவது சந்திச்சாங்க உள்ளிட்ட புகைப்படங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் தமிழக முதல்வர், அவரோட உறவினர்கள், அவரோட மகன் இருக்காரு, அவர் பத்தின ஏஜி சம்பத், அவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர், தற்போது பாஜகவுல மாநில பொறுப்பு வகிக்கிறார். அவரோட சேர்ந்து தமிழக முதல்வர் இந்த புகைப்படங்களை தற்போது பார்த்துட்டு இருக்காரு. இதனை தொடர்ந்து இதன் அருகிலேயே மொத்தம் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு சுமார் 5 கோடியே 70 லட்சம் மதிப்பிலான மணிமண்டபத்தையும் தற்போது திறந்து வைக்கிறாரு. இங்கேயும் பத்தின 21 பேரோட உறவினர்கள் இருக்காங்க, அவர்களையும் நேரில் சந்திக்கிறாரு, நேரில் சந்தித்து பேசுறாரு. இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய கள விவரங்களுக்கு.